வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது. அதுவும் அம்மா சமையல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளிக்காக நம்ம நிறைய முறுக்கு மாவு, அதிரச மாவு, சீடை மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடா, அதாவது ரிப்பன் முறுக்கு அப்படின்னுவோம், ரிப்பன் முறுக்கு, அதுக்கப்புறம் சோமாஸ் மாவு, இது எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குது. ஓம் பொடி, இந்த மாதிரி எல்லா மாவும் ரெடிமேடாக கிடைக்குது. ஆனால் அதை வாங்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேரோட டவுட்டு. அது இல்லாமல் தீபாவளி கிட்ட மாதிரி போட்டிருக்கோம். அதாவது 1/4 கிலோ ஒன்று எல்லா செட்டும் வந்துடும், 1/2 கிலோ அதே மாதிரி எல்லா செட்டும் வரும், 1 கிலோ எல்லா செட்டுமே வரும். நம்ம வெப்சைட்டோட லிங்க்ல உள்ளே போயிட்டு பார்த்தீங்கனாலே அப்படியே செட்டாக வரும். எல்லா மாவையும் நம்ம வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது அம்மா இப்போ வர வீடியோக்களில் எல்லாமே இதுதான் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செய்ய முடியாதவங்களுக்காக இதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு நான் யோசித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிரச மாவு. அதிரச மாவு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேத்துக்கு பாகு வராது அப்படின்னு ஒரு டவுட். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய ஆசைப்படுவாங்க. அதிரசம் அப்படின்னாலே நிறைய பேத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் முதல்ல ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா அதிரச மாவு தான் ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்தப்போ ஒவ்வொருத்தராக போன வருஷம் எல்லாரும் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்டிருந்தாங்க. என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இந்த வாட்டி யோசித்தேன். சரி, மாவாவே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டா அவங்க ஈஸியாக சுட்டு எடுக்கிறது ஈஸி இல்லையா அப்படின்னு யோசித்தப்போ தான் முதல்ல அதிரச மாவு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஜனங்க எல்லாருமே, நம்ம மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, முறுக்கு மாவு கிடைக்குமாமான்னு கேட்டாங்க. சரி, முறுக்கு மாவு ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் ஓமப்பொடி மாவு கிடைக்குமாமா அப்படின்னாங்க, அதுவுமே ரெடி பண்ணேன். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீடை எல்லாருக்கும் வெடிக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த மாவு கிடைக்குமான்னாங்க, அதுவுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ தீபாவளி அப்படின்ற தொட்டு தீபாவளி கிட்டாவே கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு ஒரு முறுக்கு சுடணும்னா அரிசியை கழுவணும், காய வைக்கணும், மறுபடியும் அதை பதமாக காய வச்சு எடுத்து உளுந்து வறுத்து மறுபடியும் மிஷினில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செய்யணும். ஆஃபீஸ் போயிட்டே இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இன்னும் ஈஸி. அதனால் நம்ம இப்படி ரெடியாகவே கொடுத்துட்டோம்னா அவங்க வாங்கிட்டு செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. முறுக்கு மாவெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 2 மாதம் நல்லாயிருக்கும், 2லேருந்து 2.5 மாதம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஓமப்பொடி மாவு, ரிப்பன் முறுக்கு மாவு, அதுக்கப்புறம் சோமாஸ் மாவு உங்களுக்கு கிட்டத்தட்ட இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வெளியவே வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு 2 மாதம் இது நல்லாயிருக்கும். இதில் தேங்காய் மட்டும் நான் சேர்க்கலை. இது பார்த்திங்கன்னா மாவும் பூர்ணமும் சேர்ந்து உங்களுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வந்துடும். மாவு 1/4 கிலோ, அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம பூர்ணமும் இதில் பின்னாடி வச்சுருக்கோம். சோமாஸ் மாவில் பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கோம். மாவு ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பதமாக பிணைஞ்சிட்டு, அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு நீங்கள் திரட்டி சோமாஸ் அச்சில் வச்சு இதில் உள்ள பூர்ணத்தை அது உள்ளே வச்சு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போட்டு எடுக்க வேண்டியது தான். அந்த மாதிரி தான் நம்ம சோமாஸ் மாவு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓமப்பொடி, இதுலேயுமே நம்ம உப்பு எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு நீங்கள் பிணைஞ்சி அதை அப்படியே புழிஞ்சி எடுக்க வேண்டியதான். அதாவது ஓமப்பொடி சுற்றுறோம் இல்லைங்களா, அந்த அச்சில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம ரெடிமேட் பஜ்ஜி மாவு. வீட்லேயே நீங்கள் பஜ்ஜி போடணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி, இல்லை உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இல்லை போண்டா மாதிரி போடுறதுனா வெங்காயத்தை நல்லா நறுக்கி போட்டு நீங்கள் போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சாயங்கால நேரத்து ஸ்நாக்ஸுக்கு அந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீடை மாவு. சீடை மாவு இதுவுமே அப்படி தான். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி பக்குவமான மாவுக்கு பிணைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டையாக, முதல் சீடைக்கு நிறைய பேர் இப்படி கையில் வச்சுட்டு இப்படி உருட்டுவீங்க. அந்த மாதிரி உருட்டக்கூடாது. இந்த 3 விரலில் தான் சீடையை உருட்டணும். இப்படி 3 விரலில் உருட்டும் போது தான் அது இதுவாகுது. உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். சீடை மாவும் ரெடிமேடாக கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு. முறுக்கு மாவுலையுமே நீங்கள் கொஞ்சோண்டு மாவை பாத்திரத்தில் கொட்டி அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு, நெய் பட்டர் உங்களோட இஷ்டம்,
போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு முறுக்கு குழாவில் போட்டு புழிஞ்சு எடுக்க வேண்டியது தான், எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் முறுக்கு. இதுவுமே பாருங்கள் மாவு ரெடி பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். இதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு அந்த ரிப்பன் மாதிரி வரும் இல்லைங்களா பட்டையாக, அந்த அச்சில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். பாருங்கள் இது வந்து அதிரச மாவு. அதிரசம் வந்து பாகு எடுத்து ரெடியாகவே உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாவை வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு வாழை இலையோ பிளாஸ்டிக் பேப்பர் அந்த மாதிரி சிலர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வாழை இலை வச்சுட்டு அது மேலே வச்சு தட்டி எண்ணெயில் எப்பவுமே நம்ம அதிரசம் சுடும்போது ரொம்ப காயக்கூடாது, கம்மியாகவும் காயக்கூடாது, பாதி காஞ்சிருக்கணும். அந்த மாதிரி காஞ்சி போட்டு எடுத்திங்கன்னா தான் அதிரசம் வந்து எப்பவுமே சூப்பராக வரும். இதுவும் வந்து தட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி எல்லாமே நம்ம தட்டி தட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான், சுட்டு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி தீபாவளிக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச தொட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணிட்டோம். அது தீபாவளி கிட்டாவே இந்த வாட்டி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நான் ஒரு முறை அடுத்த வீடியோவில் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சும் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சும் காமிக்கிறேன். அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக நம்ம வந்து தீபாவளி கிட்டு மாதிரி அறிமுகப்படுத்துகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 பேர் தான் இருக்கிறீங்க, எங்களுக்கு கம்மியாக போதுமா அப்படின்னா இந்த 1/4 கிலோ பேக்கெட் ஒரு கிட்டு இருக்குது, அதில் செட்டு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அதிகமாக ஆள் இருக்கோம் அப்படின்னா இந்த 1/2 கிலோ கிட்டு வாங்கிக்கலாம். 1/2 கிலோ ஒரு பாக்ஸில் எல்லாமே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 கிலோ கிட், 1 கிலோ எல்லாமே 1 கிலோ பேக்கெட்டு. நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கும், இல்லைனா நம்ம வந்து இப்போ பொண்ணுங்களுக்கு சீர் பண்ணுவோம், இல்லை மற்றவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்போம், அந்த மாதிரி உள்ளவங்க இந்த 1 கிலோ கிட்டு வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அது வந்து நம்ம வெப்சைட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும், நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.